எங்கள் வீட்டுக்கு இந்த ருப்புக்கல் இப்போ தான் வந்திருக்கு. அதனால் சரி ஃபஸ்ட் டைம் அரைச்சி பார்க்கலாமே அப்படி சொல்லிட்டு ஆப்பத்துக்கு அரிசி ஊற வச்சு ஃபஸ்ட் டைமாக மாவு ஆட்டுறேன். புது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது. இனிமேல் யாரெல்லாம் ஆட்டி மாவை ஆட்டி தோசை சுட்டுக்கிங்க, இட்லி சுட்டுக்கிங்க, ஆப்பம் சுட்டுக்கிங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ப்பா. இது வரைக்கும் என் வாழ்நாளில் இதுதான். இது வரைக்கும் இந்த மாதிரி நான் கையில் ஆட்டினதே இல்லை. கிரைண்டரு இல்லை மிக்சி, அவ்வளோதான். நான் சின்ன வயசில் எங்கள் பாட்டி வீட்டில் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். யூஸ் கூட பண்ணதில்லை. அதனால் இன்றைக்கி அரைச்சி பார்த்துடலான்ட்டு ஊற வச்சு கொஞ்சோண்டு போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் மாவு. இதோ அது இப்போ தான் தெரிஞ்சுது, அம்மா சொன்னாங்க. இப்போ ரெண்டாவது இதை ஆட்டி எடுத்துட்டேன்னா என் வேலை முடிஞ்சிடும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் நல்லா இருக்குது. இதுக்கே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க உட்காந்துட்டு தள்ளுவாங்க. என் பாட்டி வீட்டில் நான் பார்த்துருக்கேன். நம்ம தனியாக தான் ஆட்டணும், நம்மளுக்கு துணைக்கு யாரும் இல்லை. கூப்பிட்டா வரவும் மாட்டாங்க என் பசங்க. எங்கள் அம்மாவால் முடியாது, ஏன்னா எங்கள் சின்ன இடம்தான், நம்ம தான் உட்காந்து ஆட்ட முடியும். பையன்னா உட்காந்து ஆடலாம், இந்த பக்கம் தள்ளலாம், ஹெல்ப் பண்ண மாட்டாங்களே. என்ன பண்ணுறது, இந்த காலத்து பசங்க அப்படி இருக்காங்க. எது பண்ணாலும் நம்மளா பண்ணாதான் உண்டு. படி எவ்வளோ நேரம் ஆகும் தெரியலையே. அதெல்லாம் மிக்சியில் போட்டு எடுத்துருவோம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. கிரைண்டர்னா ஒரு 1/2 ஆகும். இதில் நான் 4 மணிக்கு ஆரம்பித்தேன். இப்போ டைம் ஆகுது தெரியலையே. கையை ஒரு பக்கம் வலிக்குன்னா மூச்சு ஒரு பக்கம் வாங்குது. பேச்சு தண்ணிக்கு இருந்தால் பேசிக்கிட்டே அப்படியே அரைக்கலாம். ரொம்ப பேச்சு தண்ணிக்கு யாரும் இல்லை, கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை. எல்லாம் நம்மளே பண்ணிக்கணும். அதுதான் ஆட்டுக்கள் கூட பேசிக்கிட்டு நான் ஓட்டுறேன். எப்படி இருக்கு பார்க்கலாம் டேஸ்ட்டு. நாளைக்கு ஆப்பம் தோசை தேங்காய் பால் அரைச்சி சாப்பிட்டு பார்க்கலாம். என் பசங்களுக்கு கொடுக்கணும். என் கையால் அரைச்ச மாவில் ஆப்பம் செஞ்சு சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு அப்படி